இப்போது ஒரு 8 வயசு பெண் குழந்தைக்கு பீரியட்ஸ் ஆயிடுச்சு, 9 வயசு பெண் குழந்தைக்கு பீரியட்ஸ் ஆயிடுச்சு, 10 வயசு பெண் குழந்தைக்கு பீரியட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம இப்போ கேட்குறது ரொம்ப காமன் ஆயிடுச்சு. இப்போது இதோட காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளோட வாழ்க்கை முறை மாற்றமாக இருக்கட்டும், நம்மளுடைய உணவு பழக்க முறை மாற்றமாக இருக்கட்டும், அதனால ரொம்ப சீக்கிரத்தில் சின்ன வயசுலேயே பிள்ளைங்க வந்துட்டு வயசுக்கு வர்றாங்க. இப்போது ஒரு 8 வயசு பெண் குழந்தைக்கு பிரெஸ்ட் பட் டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த குழந்தை 1லேருந்து 1.5 வருஷத்துக்குள்ளே வயசுக்கு வரும். அதாவது நம்ம பிரெஸ்ட் பட் டெவலப்மெண்ட் அப்படின்னா நம்ம திலார்கின்னு சொல்லுவோம் அந்த ஸ்டேஜ். அதுக்கு அடுத்தது அட்ரினார்கி, அதுக்கு அடுத்தது பியூபர்கின்னு சொல்லுவோம். அதாவது அக்குள் ஏரியாவில் முடி வர்றது, பியூபிக் ஏரியாவில் முடி வளர்றது, இந்த ஸ்டேஜை பியூபர்கின்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் நம்ம மெனார்கி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பீரியட்ஸ் வரக்கூடியதா. குழந்தை 8 வயசுக்கு வருது அப்படின்னா அந்த குழந்தையால் சைக்காலஜிக்கல் மெச்சூரிட்டி இருக்காது, ஹேண்டில் பண்ணக்கூடிய சைக்காலஜிக்கல் மெச்சூரிட்டி இருக்காது. அந்த குழந்தையோட பேரண்ட்ஸோட ஆவரேஜ் ஹைட் வச்சுட்டு இந்த குழந்தை வளர வேண்டிய ஒரு ஹைட் இருக்குது. அதாவது நம்ம லீனியர் க்ரோத் அப்படின்னு சொல்லுவோம். அந்த லீனியர் க்ரோத் வந்துட்டு கிடைக்கிறதில்ல. காரணம், இப்போ 8 வயசு குழந்தை வயசுக்கு வந்துருச்சுன்னா ஒரு 2லேருந்து 3 வருஷம்தான் அந்த குழந்தை வந்துட்டு ஹைட்டு வைக்கும். அப்போது அந்த குழந்தை அச்சீவ் பண்ண வேண்டிய இந்த டிஸ்டைன்ட் லீனியர் க்ரோத் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 12 வயசு வரை இந்த ப்ராசஸ் வந்துட்டு டிலேட் ஆகணும். அப்போது நம்ம பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பெண் குழந்தைக்கு பிரெஸ்ட் பட் டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்கள் டாக்டர் ஆலோசனை கேட்கணும். அவங்க ஒரு ஸ்கேன் பார்ப்பாங்க. வயிற்றுக்கு ஒரு ஸ்கேன் பார்க்கும்போது அந்த ஸ்கேனில் கர்ப்பப்பையோட திக்னஸ் பார்ப்பாங்க. அந்த திக்னஸ் வந்துட்டு 2 mm தாண்டலை அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா இந்த 2 க்ரைட்டீரியா வச்சுட்டு சில ஆலோசனை தருவாங்க. என்ன உணவுகள் சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, லைஃப் ஸ்டைலில் என்ன சேஞ்ச் பண்ணலாம், நம்ம எப்படி குழந்தைங்கள ஆக்டிவாக வச்சுக்கிறதுன்னு சொல்லி தருவாங்க. இப்போது குழந்தைங்களுக்கு நம்ம கேட்ஜெட்ஸ் கொடுத்துட்டு உட்காந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. குழந்தைங்க உட்காந்துக்கிட்டே விளையாடுறத நம்ம வந்துட்டு மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்மளோட இயற்கை சுற்றுச்சூழலில் பிள்ளைங்க விளையாடுறதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். குழந்தை இருக்கணும், ஃபிசிக்கலி ஆக்டிவாக வைக்கிறதுக்கு பார்க்கணும் பிள்ளைங்களை. ஸோ இந்த வீடியோ பெண் குழந்தைங்க இருக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்துட்டு ஷேர் பண்ண மறக்காதுங்க. ரொம்ப நன்றி.